வணக்கம் மக்களே, கொங்குமங்கை சேனல்லேருந்து இன்றைக்கி ஈஸியாக வீட்லேயே பாஸ்மதி ரைஸ் வச்சு சோயாபீன்ஸ் போட்டு ஈஸியாக வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் எல்லாமே எண்ணெய் ஊற்றாமல் ஒரு 5லேருந்து 6 வரமிளகாய், ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரமல்லி, ஒரு 4 பட்டை, ஒரு 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை இதையெல்லாம் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கலாம். இதுதான் பிரியாணி மசாலா. இதுக்கு தேவைப்படுற பிரியாணி மசாலா இது மட்டும்தான் போட்டு பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் இதை வறுத்து எடுத்து ஒரு பேனில் மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஓரமாக. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணினது, ஒரு 3 தக்காளி பார்த்திங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணினது, நான் அரைச்சி வச்சுருக்கிற விழுது முக்கியமானது, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் 3 அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். எலுமிச்சி பழச்சாறு ஒரு எலுமிச்சி பழம், தயிர் ஒரு 1/2 டம்ளர், சின்ன டம்ளருக்கு டேபிள் ஸ்பூனாக இருந்தால் 4 டேபிள் ஸ்பூன். இப்போது ஒரு கடாயில் தனிப்பட்ட முறையில் தண்ணி காய வச்சு இதில் 2 பட்டை ஏலக்காய் நம்ம போட்டு பாஸ்மதி ரைஸ் போட்டு வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அதேமாரி சோயாபீன்ஸும் நமக்கு சுடுதண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சு அதையும் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில், பிரியாணி பாத்திரத்தில் நமக்கு தேவைப்படுற எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் அப்படின்னா டம்ளருக்கு ஒரு 1/2 டம்ளர் ஊற்றலாம். ஸ்பூன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு 4 ஸ்பூன் ஊற்றலாம். இதுக்கு தேவைப்படுற தாளிச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம் எல்லாம் இதில் போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுருக்கோம் நீளவாக்கில், அதையும் நம்ம போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் நம்ம போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. டேபிள் ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணியிருக்கோம், அதையும் நம்ம போட்டுக்கலாம். பிரியாணி, கறி, மட்டன், மீன் எது செஞ்சாலும் தக்காளி குறைவாக போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். வெங்காயம் அதிகமாக போடணும். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற விழுது, புதினா ஒரு கைப்பிடி, மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு, சின்ன வெங்காயம் 10லேருந்து 15. ஸோ இது எல்லாத்தையுமே நான் வெறுமனே பச்சையாக அரைச்சி அப்படியே மிக்ஸி ஜாரில் இருந்து நம்ம இதில் மாற்றிக்கலாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு கரம் மசாலா 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம வேக வச்சுருக்கிற சோயாபீன்ஸ் இதில் போட்டு நம்ம நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவைப்படுற தயிர் நம்ம ஆட் பண்ணுறோம். தயிரெலாம் ஆட் பண்ணிவிட்டு எலுமிச்சை பழ சாறும் இதில் ஆட் பண்ணலாம். இதுக்கு தேவைப்படுற உப்பும் இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலா தூள் இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். இது தண்ணி கொதிக்க வச்சு அரிசி போடுறது ஜீரக சம்பா பண்ணுவாங்க, பாஸ்மதி ரைஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு இதை நம்ம ரைஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தனியாக வேக வச்சு எடுத்து இதில் போட்டிருக்கோம். ஸோ இப்போ என்னென்னா சிம்மில் வச்சுட்டு அந்த ரைஸை நம்ம 3/4 வேக்காட்டில் ஆஃப் பண்ணி நம்ம இந்த பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 8லேருந்து 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் சாதம் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் கூட குறைய போட்டுக்கலாம். கம்மியாக பண்ணுறவங்க கம்மியாக போட்டிருக்கலாம், அதிகமாக பண்ணுறவங்க நல்லா போட்டிருக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுட்டு கீழே ஒரு தோசைக்கல்லை கூடி வச்சுட்டு அது மேலே நம்ம ரைஸ் எல்லாம் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி அல்லது 1/2 டம்ளர் தண்ணி, ஸோ அதிகமாக ரைஸ் போட்டிங்கன்னா 1 டம்ளர் தண்ணி நல்லா தொளிச்சு விட்டுறணும். மேலால் தொளிச்சு விட்டுட்டு நம்ம தம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மினிமம் 20 நிமிஷம் தம்மில் இருக்கணும். தம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கும் பொழுது ரைஸ் அப்படியே உதிரியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் ஃபைனல். தேவைப்பட்டால் கடைசியாக நம்ம நெய் ஆட் பண்ணி கூட பரிமாறிக்கலாம். இதில் தேவைப்பட்டால் முந்திரி, திராட்சை நம்ம நெய்யில் வறுத்தும் போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா வேண்டாம். ஸோ நாங்கள் அதை ஆட் பண்ணல, நெய் மட்டும் லைட்டாக நம்ம வேணும்னா போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சுட்டு ரைத்தா வச்சு நம்ம சாப்பிடலாம், வாங்க சாப்பிடலாம். ஸோ இவ்வளோ நேரம் கடைசி வரைக்கும் சேனலில் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது சேனலில் உங்களுக்கு குக்கிங் பற்றி நீடுனா சொல்லுங்கள், சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. இதில் இன்னொரு விஷயம், நம்ம சோயாபீன்ஸ்க்கு மேலே பார்த்திங்கன்னா ப்ரெட் பேக்கெட் காமிச்சிருப்பேன். ப்ரெட்டு நெய்யில் பொரிச்சோ அல்லது ஆயிலில் பொரிச்சோ இது மேலே போட்டு கூடி நம்ம எல்லாத்தையும் விட்டுக்கா நம்ம இது பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே, வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.